அம்மா வந்து காளி. அவள எந்த ரூபத்துல வேணாலும், எப்படி வேணாலும் நம்ம கூப்பிட்டுக்கலாம். எங்க இருந்து நம்ம நியாயமா அவள கூப்பிட்டாலும் வந்து நமக்கு அருள் புரிவா. பில்லி சூனியம் பண்ற இடத்துல, இல்லன்னா வந்துட்டு பேய் விரட்டுற இடத்துலலாம் வந்துட்டு காளியம்மா இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆமா. இல்ல நெறைய பேர் காவல் தெய்வங்கள வைத்து வழிபாடு செய்றதும் ஒரு நார்மலான ம். விஷயம். ஸோ இவர வழிபடுறதுமே வந்து ஒரு நார்மலான விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வாராகி அம்மா வழிபாடு வந்துட்டு இதுல எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒரு சிலர் மேல ஒரு ஏவல ஏவி விட்டுட்டாங்கன்னா, அது 20 வருஷம் ஆனாலுமே அவங்க உடம்புல இருக்கும். அது உண்மை. யாருமே பொய்ன்னு சொல்லுவாங்க. ம். அது பொய்யே கிடையாது. நான் இப்பமே அடிச்சு சொல்லுவேன். தெய்வங்கள் வந்து இருக்கு. உக்ர தெய்வமும் இருக்கு, சாந்த தெய்வமும் இருக்கு. இப்ப சாந்த தெய்வத்த நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நார்மலா ஒரு பரிகாரத்துக்கு நம்ம அவங்கள தொழலாம். ரொம்ப ஆணவமா ஆடுறாங்க, அவங்கள அடக்கவே முடியல அப்படிங்கும்போது நம்ம உக்ர தெய்வத்தை எடுத்துதான் ஆகணும். என்னால முடிஞ்சது இதுதான். இந்தா வெல்லம் வேணுமா வெல்லம், பொரி வேணுமா பொரி, இல்ல உனக்கு அவல் வேணுமா அவலு, அதுக்கு மேல நீ முடிச்சிட்டு வா, நீ குடு, நான் செய்யறேன். நீ எதுவுமே வந்து பண்ணாம அதர்மம் பண்றவனை வாழ விட்டுட்டு நல்லா இருக்கிறவனை நீ கீழே தள்ளிட்டு நீ எனக்கு செய்யறனா நான் செய்ய மாட்டேமா. அதர்மம் பண்றவனை நீ போய் அழிச்சிட்டு வா. உனக்கு எதுக்கு அதர்வன காளின்னு பேர் வந்தது? ஐம்புலத்தையும் நீ அடக்கி வைக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் உனக்கு அந்த பேர் வந்தது. உன் சரித்திரத்தை எடுத்து பார்த்தா புல்லரிக்கும். அகோரமா மாற அறக்கிற எல்லாத்தையுமே அழிக்கிறா. அழிச்சு முடிச்ச உடனே இவ இன்னமும் இப்படி பண்ணானா இந்த பூமி தாங்காது. இவளை நிறுத்தி ஆகணுன்றதுக்காக தான் சிவபெருமான் படுக்கிறாரு. சிவபெருமானை மிதிச்ச உடனே, அதாவது சிவபெருமானா பார்வதிக்கு உயிர். தன் கணவனை நம்ம மிதிச்சிட்டோமேன்ட்டு அப்பதான் அந்த அகோரம் போய் சாந்தமாகி அப்படியே அழுகுறாங்க. நம்ம அப்படியே நின்றுறாங்க. ஆன்மீக வேர்ல்டு நேர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க. அகோர காளி சரஸ்வதி அம்மா. ஸோ நமக்கு நிறைய டவுட் இருக்கு இந்த விஷயத்துல. அவங்க கிட்ட அதை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போதே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் தான் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இங்க வச்சிருக்கீங்க. ஸோ இங்க இருக்க தெய்வங்களை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பா. அவர் வந்து விஷ்ணு மாயா குட்டிச்சாத்தன். ஓகே. விஷ்ணு மாயான்றவங்க வந்து நார்மலா கும்பிடலாம். 390 குட்டியில வந்து இவர் வந்து கருங்குட்டி சாத்தன். ம். அம்மா வந்து காளி. அவள எந்த ரூபத்துல வேணாலும், எப்படி வேணாலும் நம்ம கூப்பிட்டுக்கலாம். எங்க இருந்து நம்ம நியாயமா அவள கூப்பிட்டாலும் வந்து நமக்கு அருள் புரிவா. ஓகே. அம்மா மாதா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வராகி அம்மா இருக்காங்க. வராகிலயும் நெறைய தாய் இருக்காங்க. இவளும் அதே மாரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் ம். எனக்கு. அவளா வந்தவ. ஓகே. ஒருத்தர் சித்தர் மூலியமா அவளா எனக்கு வந்தவ. ம். அதனால இன்னைக்குமே என் தாய் என்னை கைவிடவே மாட்டா. ஓகே. ஸோ நீங்க எல்லா விஷயமும் சொன்னீங்க. இதுல என்னன்னா, இப்ப நம்ம நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கோம்னா, இந்த மாரி வந்துட்டு இந்த பில்லி சூனியம் பண்ற இடத்துல, இல்லன்னா வந்துட்டு பேய் விரட்டுற இடத்துலலாம் வந்துட்டு காளியம்மா இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆமா. இல்ல நெறைய பேர் காவல் தெய்வங்கள வைத்து வழிபாடு ம். செய்றதும் ஒரு நார்மலான ம், ம், ம். விஷயம். ஸோ இவர வழிபடுறதுமே வந்து ஒரு நார்மலான விஷயம் நான் கேள்விப்பட்டுருக்கேன். வாராகி அம்மா வழிபாடு வந்துட்டு இதுல எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஸோ இந்த இடங்கள் எப்படி அவங்க வந்தாங்க? எனக்கு வந்து வாராகினா ஃபர்ஸ்ட் பிடிக்கவே பிடிக்காது. ம். இது என்ன ஃபேஸே இப்படி இருக்கே! எப்படி இந்த அம்மா வந்து நம்ம இது பண்றது? வேண்டாம். அப்ப நான் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து நான் மாட்டிக்கிட்டேன். அப்ப வந்து அம்மா எப்படின்னா கனவுல வரும்போது நான் நம்பவே இல்ல. எல்லாரும் தான் கனவுல வரீங்க. நீங்க மட்டும் என்ன வந்து பண்ணிட போறீங்க பெருசா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க மேல ஒரு இது. நான் சொல்லி தெனாவுட்ல இருந்தேன். 3வது நாள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய குருநாதர் ஒருத்தர் வயசானவரு. சிவன் பக்தர் அவரு. அவரு வந்து எனக்கு இவள கொண்டுட்டு வந்து திடீர்னு கையில குடுக்குறாரு. "என்ன ஐயா திடீர்னு எடுத்துட்டு வந்து குடுக்குறீங்க? 2 நாளைக்கு முன்னாடி தான் கனவுல வந்தாங்க. நான் இவள வேண்டவே வேண்டான்னு நெனச்சிட்டு இருந்தேன். நீங்க என்ன எடுத்துட்டு வந்து என்கிட்ட ம். குடுத்துட்டீங்களே!" அப்டின்னா. "உனக்கு இவள பத்தி தெரியாதுடி. நீ இவள வச்சு நீ வேண்டி பாரு." அவ்ளோ பெரிய பிரச்சனையில, அம்மா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு கண்ணீர் தான் வருது. எனக்கு நின்னு அந்த தவறு செய்தவங்களுக்கு சரியான தண்டனை குடுத்து, "நான் இருக்கேன்டி" அப்டின்னு அவ நிறைவேத்திட்டு அப்படியே வந்து உட்கார்ந்தா. ம். அது சொன்னாவே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்கும். ஓகே. நெறைய விஷயங்கள்ல எனக்கு நல்லது செய்திருக்கா அவ. ம். ஓகே. அதனால அவள என்னால மறக்கவே முடியாது. ம். ம். இதான் இந்த வாராகி அம்மன் நீங்க சொன்னீங்க. அவங்களே வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னீங்க. அ இந்த இடங்கள்ல தான் வைக்கணும் அப்படின்னு இப்ப காளி பக்கத்துல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க மனசுல தோணுன விஷயம் என்ன? அப்படிலாம் இல்லடா எனக்கு. ம். எல்லாருமே ஒரு இதுதான். ஆனா நான் இவங்கள வந்து எப்படி சொல்றதுன்னா, இஷ்டமே இல்லாம இருந்தேன்.
திடீர்னு அவங்க வந்து என் மனசுல புகுந்து இன்னொருத்தவங்க மூலியமா என் கையில இவங்க வந்தவங்க. ஓகே. அதுக்கப்புறம் அப்புறத்துல இருந்து அவங்களுடைய பெருமை, புகழ் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா ஒரு சில விஷயங்கள எனக்கு அவ சொல்லிக் குடுப்பா. ம். மூலிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா, பெரிய ஒரு வனதேவதை அவ தான். அவ இல்லாம எந்த மூலிகையுமே எடுக்கவே முடியாது. பூமிக்குள்ள என்ன இருக்கோ எல்லாமே அவ தான். சரி. ஸோ அதனால உங்களுக்கு வாராகி அம்மா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ம். மந்திரங்கள் கூட சில மந்திரங்கள் வந்து எனக்கு தெரியலன்னா, ஒரு விஷயம் நான் வெளிய போறேன். யாருக்காச்சும் எதனா நான் செய்யணும், இல்ல ஒரு பாதிப்புல இருக்காங்க அப்படிங்கும்போது, நான் அம்மாகிட்ட உத்தரவு கேட்பேன் பழம் வச்சு. அப்ப அம்மா போலான்னா போலாம், இல்லன்னா இல்ல. விளக்குலயும் சொல்லுவா, விளக்குலயும் பேசுவா. ம். போடி அப்படின்னா, நல்லா நின்னு ஊசி போல எறிவா. போகாதன்னா, அதிலே பொறி பொறின்னு ஒரு சவுண்டு குடுத்து போக வேண்டாம் அப்படின்னிடுவா என்ன. ஓகே. அவ சொல்லி நான் போன இடம்லாம் வெற்றி தான். ம். அவ சொல்லாம நான் போனேன்னா, அந்த இடத்துல எனக்கு எதுவுமே இது இல்ல. பின்னமாயி தான் நான் வரணும். சரி. அந்த மாரி பண்ணுவா. ஓகே. ஸோ நீங்க இப்ப வாராகி அம்மாவ பத்தி நெறைய விஷயம் பேசுனீங்க. ஸோ இவர பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இவர் சுத்தி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இவர பத்தி ஆமாமா. கொஞ்சம் இவரு ம். இவரு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அம்மாவுடைய குழந்தை தான் அவரு. ம். விஷ்ணுமாயா. அம்மாக்கு பொறந்த குழந்தை தான். அதனால இப்ப அவர்கிட்ட வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் எல்லாமே சாந்த ரூபமாவும் இருக்கு. இப்ப குட்டிச்சாத்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பில்லி, சூனி, ஏவல் நிவர்த்தி பண்றது. அதிலயே ஒரு சில நல்லது செய்து குடுக்குறது. இப்ப போறாமையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு இவன் இருக்கக்கூடாது, இவன அழிக்கணும். சூழ்ச்சியா ஒரு விபூதி போடுறதோ, ஒரு தகட எடுத்துட்டு வந்து புதைக்கிறதோ, அந்த மாரி ஒரு சில வேலைகள் எல்லாம் பண்ணுவாங்க. தீர்க்கவே முடியாது. ஒரு சிலர் மேல ஒரு ஏவல ஏவி விட்டுட்டாங்கன்னா, அது 20 வருஷம் ஆனாலுமே அவங்க உடம்புல இருக்கும். அது உண்மை. யாருமே பொய்ன்னு சொல்லுவாங்க. ம். அது பொய்யே கிடையாது. நான் இப்பமே அடிச்சு சொல்லுவேன். தெய்வங்கள் வந்து இருக்கு. உக்ர தெய்வமும் இருக்கு, சாந்த தெய்வமும் இருக்கு. இப்ப சாந்த தெய்வத்த நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நார்மலா ஒரு பரிகாரத்துக்கு நம்ம அவங்கள தொழலாம். ரொம்ப ஆணவமா ஆடுறாங்க. அவங்கள அடக்கவே முடியல அப்படிங்கும்போது, நம்ம உக்ர தெய்வத்த எடுத்து தான் ஆகணும். ம். இப்ப கருப்பசாமி ஐயாவா இருக்கட்டும், மதுரை வீர ஐயனா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இவரு கருங்குட்டி சாத்தனா இருக்கட்டும். இந்த மாரி நெறைய சொல்லிட்டே போகலாம். அந்த ஓகே. மாரி ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒரு ஒரு அற்புதம் இருக்கு. இப்ப இவரெல்லாம் வச்சு ஒரு கட்ட உடைக்கணும்னா, 2 நிமிஷத்துல உடைச்சுட்டு போயிரலாம். எப்பேர்ப்பட்ட மாந்திரிகவாதியா இருந்தாலும் சரி, கோவிலுக்கு கட்டு போடுவானுங்க. வீட்டுக்கு போடுவானுங்க. அதே மாரி பெண்கள் வந்து முதல்ல வந்து பூத்தரிக்கிறாங்க. அதாவது வந்து ம். எப்படின்னா, மென்சன்ஸ் ஆகி மஞ்சள் நீராட்டு இதுக்கு வந்து உட்கார்றாங்க இல்லையா? அந்த பிள்ளைங்களோடைய தீட்டு துணிய வச்சு கோவில்லலாம் கட்டுவாங்க. ம். நெறைய இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா, இப்ப இவரு வந்து எதுக்குமே அடங்க மாட்டாரு. நியாயத்துக்கு மட்டும் தான் அவரு கட்டுப்படுவாரு. ஓகே. அவர வச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணி, ம். அந்த இடத்துல கட்ட உடைச்சு, அந்த தீட்டெல்லாம் நிவர்த்தி பண்ணி, அந்த கோவிலுக்கு திருப்பியுமே நம்ம சக்தி குடுக்கலாம். ஓகே. இவருக்கு ஒரு குருதி அடிப்பாங்க நைட் ம். டைம்ல. அந்த குருதி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய விசேஷம். தெரியாமலாம் இதுல இறங்கிடக்கூடாது. குருதின்றது வந்து இப்ப நார்மலா குருதினா ரத்தம். அது எல்லாருமே தொட்ற முடியாது. அவருக்கு என்னவோ அதுக்கான அந்த டைம் உச்சிகால பூஜையில, அவருக்காக அந்த வாழ மட்டையில 64 விஷயம் அந்த கட்டம் போட்டு, அதில தென்னம்பாலெல்லாம் வச்சு, ஒரு சில விஷயங்கள் 3 இதுவா அவருக்கு வந்து அந்த குருதி தயார் பண்ணி, அவருக்கு செய்து முடிச்ச உடனேயே அந்த கிண்ணத்த கவுத்து, அதில ஒரு தேங்காவ உடைச்சு ஒரு கற்பூரத்த ஏத்திட்டு, அதுக்கப்புறமா தான் ம். நம்ம அவர கும்பிட்டுட்டு நம்ம வரணும். இப்ப நீங்க இவர பத்தி நெறைய விஷயம் சொன்னீங்க. ஆனா நான் வந்து இந்த குட்டிச்சாத்தா வழிபாடு, குட்டிச்சாத்தானோட வழிபாடு பண்றவங்க எல்லாம் பார்க்கும்போது, இந்த கேரளா சைட்ல தான் வந்து அதிக பேர் வழிபாடு ஆமாமா. பண்ணுவாங்க ஆமா, ஆமா. இவர. ஸோ அவருக்கான ஒரு படையல் வைக்கிறது, அன்டைம் பூஜை பண்றது எல்லாமே அந்த சைடு தான் பார்த்துருக்கேன். அதுலயும் அதிகமா பார்க்குறது என்னன்னா, இந்த பில்லி சூனியம் வைக்கிறவங்க தான் அந்த வழிபாடு பண்ணுவாங்க. அது இல்லாம சாமக்கோடாங்கின்னு சொல்லுவாங்க. ஆமாமாமாமா. அவங்க வழிபாடு பண்றாங்க. சுடுகாட்டுல இருக்கிற தெய்வம், வீட்ல வைக்கக்கூடாதுலாம் நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ, இப்ப இவர நீங்க வழிபடுறதுக்கு வந்துட்டு, அ இந்த இடத்துல வந்து பாசிட்டிவா நீங்க பேசுறீங்க. அது எப்படி? கண்டிப்பா. அதாவது என்னன்னாம்மா, இப்ப அதர்மம் பண்றவனும் இருக்கான். இப்ப காளியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதர்வனம் காளின்னும் இருக்கா. ம். சாந்தரூபியும் இருக்கா. ரொம்ப அகோரமானவளும் இருக்கா. அதர்வனத்த ஏன் நம்ம கையில எடுக்கிறோம்னா, "அடக்கவே முடியாதுடா என்ன. நான் இப்படி தான்டா இருப்பேன். என்னடா பண்ணுவ என்ன?" அப்படின்னு கேட்கிறவனுக்கு, அவளே, ம். "அம்மா, வாம்மா. உனக்கு என்னால முடிஞ்சது இதுதான். இந்தா வெல்லம் வேணுமா? வெல்லம். பொரி வேணுமா? பொரி. இல்ல உனக்கு அவுள் வேணுமா? அவுளு. அதுக்கு மேல நீ முடிச்சுட்டு வா. நீ குடு. நான் செய்றேன்." நீ எதுவுமே வந்து பண்ணாம, அதர்மம் பண்றவன வாழ விட்டுட்டு, நல்லா இருக்கிறவன நீ கீழ தள்ளிட்டு, நீ எனக்கு செய்டன்னா நான் செய்ய மாட்டேன்ம்மா.
அதர்மம் பண்றவனை நீ போய் அழிச்சிட்டு வா. உனக்கு எதுக்கு அதர்வன காளின்னு பேர் வந்தது? ஐம்புலத்தையும் நீ அடக்கி வைக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் உனக்கு அந்த பேர் வந்தது. உன் சரித்திரத்தை எடுத்து பார்த்தா புல்லரிக்கும். ஒரு குழந்தைய நீ வந்து அடங்காம, அதாவது காளிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலத்துல ஒரு அரக்கரன வந்து அழிக்கும்போது, எதிர்ல என்ன போனாலும் எல்லாத்தையும் வாயில போடுவாளாம். ம். குழந்தைங்கள கூட முழுங்கிட்டாளாம். அந்த தாய் போய் அவகிட்ட வந்து அழுகுறா. அம்மா, ஒரு தாயோடைய இது என்னன்றது உனக்கு தெரியும். நீ இப்ப கோரமா இருக்க. சாந்த ரூபமா நெனச்சு என் பிள்ளைய எனக்கு திருப்பி குடும்மா. மண்டியிட்டு அவ அழும்போது, அந்த பிள்ளைய அவ திருப்பி குடுத்துட்டா. அது சாந்த ரூபி. காளின்றவ வந்து அநியாயத்துக்கு தொண போகவே மாட்டா. அப்படியே அவள வச்சு நீ அநியாயம் பண்ண அப்படின்னா, போறா மாரி போயிட்டு ஆப்போசிட் உனக்கு அவ வேட்டு ம். வச்சுருவா. நல்லதுக்கு மட்டும் தான் அவ. கெட்டதுக்கு அவ கிடையவே கிடையாது. அகோர பூஜை போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி. நன்மைக்கு போ, நல்லதே நடக்கும். தீமைக்கு போன அப்படின்னா, எப்பேர்ப்பட்ட ஆளா இருந்தாலும் கத்தி தொட்டவன் கத்தியில மரணம். அதே மாதிரி அவள தொட்டு நீ கெட்டது பண்ணீன்னா, அவனாலேயே உனக்கு மரணம். எப் கட்ன கணவனையே காலால மிதிச்சவ அவ. அப்படியாப்பட்டவளுக்கு எப்பவுமே நியாய நீதி தான். எதுனால அவ வந்து புருஷனையே கால்ல மிதிச்சா? அந்த சிவபெருமானுக்கே பித்து பிடிச்சதுனால. பித்து பிடிச்சதுனால, அம்மா போய் கேட்கிறா. அவங்க அண்ணன் நாராயணன் கிட்ட போய் கேட்கிறா. பெருமாள் கிட்ட போய் கேட்கிறா. இந்த மாதிரி இப்படி ஆயிருச்சு. நான் என்ன பண்றது? அப்படின்னு. பிரச்சனை வந்தது காரணமே, அதாவது எப்படி சொல்றேன்னா, சரஸ்வதி வீட்டுக்காரு. சிவபெருமான் ரூபத்துல போறாரு. போன உடனே என்ன ஆயிடுதுன்னா, சக்தி நம்ம வீட்டுக்காரர் தான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கால கழுவி கும்பிடுறாங்க. அப்ப என்ன ஆயிடுது? இது நம்ம கணவர் கிடையாது. வேற ஆளு. அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அரக்கருடைய தலைய வந்து கிள்ளிடுறா. நமக்கு எல்லாம் எழுதுறாரு தெரியுமா? என்ன நடக்க போகுது? ஏது நடக்க போகுது? அப்படின்னு பிரம்மதேவர் இருக்கார் இல்லையா? அவர் தலைய தான் அவ கிள்ளுனது. கிள்ளுன உடனே சரஸ்வதி சாபம் குடுக்குறா. குடுத்த உடனே தான் என்ன ஆகுதுன்னா, உனக்கு வந்து இடுகாட்டுல தாண்டி உனக்கு பூஜை நடக்கணும். கிழிஞ்ச துணி தாண்டி உனக்கு பட்டாடை. அங்க இருக்க எலும்பு கூடு தாண்டி உனக்கு ஆபரணம். அப்படின்னு சொல்லி அவ எல்லா சாபமும் விட்டதுனால தான் அகோரமா மாறுறா. அரக்கர எல்லாத்தையுமே அழிக்கிறா. அழிச்சு முடிச்ச உடனே இவ இன்னமும் இப்படி பண்ணான்னா இந்த பூமி தாங்காது. இவள நிறுத்தி ஆகணுன்றதுக்காக தான் சிவபெருமான் படுக்கிறாரு. சிவபெருமான மிதிச்ச உடனே, அதாவது சிவபெருமான்னா பார்வதிக்கு உயிரு. தன் கணவன நம்ம மிதிச்சுட்டோமேன்ட்டு அப்பதான் அந்த அகோரம் போய் சாந்தமாகி அப்படியே அழுவுறாங்க. அந்த அம்மா அப்படியே நின்னுடுறாங்க. ம். அது மாரி காளிக்கு நெறைய சரித்திரம் இருக்கு. கெட்டவங்களுக்கு இடமே கிடையாது. நல்லவங்களுக்கு மட்டும் தான். ஓகே. ஸோ நீங்க முன்னாடி பேசும்போது வந்துட்டு, இவர பத்தி சொல்லும்போது அம்மாவோட பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆமாமாமா, விஷயம் ஆமா, சொல்லியிருந்தீங்க. ஆமா. ஆனா நான் நெறையா அந்த ஹிஸ்ட்ரிலாம் கேட்கும்போது, நம்ம காமனா சொன்னது முருகனும், பிள்ளையாரும் தான் வந்து அவங்களோட பசங்க. அது இல்லாம ஒரு பொண்ணு ஒரு பெண் தெய்வம் இருக்கு. அது பெருசா நம்ம பேசப்படலங்கிறதுனால நெறைய பேத்துக்கு தெரியாது. ஆமா. இப்ப நீங்க சொன்ன விஷயம் இவரோட பையன் தான் அப்படிங்கும்போது, அது ஒரு வித்தியாசமா இருக்கு. ஸோ கண்டிப்பா. எதனால அவங்களோட பையன்னு சொன்னீங்க? இல்லடா, இப்ப எப்படி சொல்றது அப்டின்னா, இப்ப ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு இருக்கு. இப்ப கருப்பசாமி இருக்காரு இல்லையா? அவரு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, லவகுசான்னு சொல்றாங்க இல்லையா? ம். அவரால உருவாக்கப்பட்டவர் தான் அவரு. ம். அந்த மாரி ஒரு தெய்வமும் இப்ப வந்து காளி இருக்கான்னா, காளி ரூபத்திலேயே வரவங்க தான். இப்ப 7 கன்னிமாரில ஒருத்தர் தான் வராகி. அவங்கலாம் யாரு அப்டின்னா, எல்லாருக்குமே வந்து தொண்டு செய்றவங்க. தேவதைகள். சரிங்களா? அந்த மாதிரி அவங்கவங்க கீழ அவங்களுக்காக ஒருத்தவங்கள உருவாக்கப்படுறவங்க தான். ஒரே ம். உருவம் தான். ஆனா எல்லாமே அப்படியே வரிசையா வரும். ம். இப்ப பைரவர்ன்னு எடுத்துக்கிட்டா சிவபெருமானுடைய உருவம் தான். காளியிலேயே துர்க்கை, வனதுர்க்கை, பத்ரகாளி. அந்த மாரி பேரு வேற வருது. தெய்வம் ஒண்ணு தான். இப்ப காமாக்யா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தாயோடைய ஒரு உறுப்பு பகுதி தான் அந்த இடத்துல வந்து உருவானது. ம். இப்ப அம்பு மேளா அப்படி சொல்லிட்டு இப்ப போயிட்டு எல்லாமே பண்ணாங்க இல்லையா? அம்மாக்கு மாதவிடா ஆகுற காலத்த கொண்டாடுறாங்க. அந்த மாரி ஒரு ஊருக்கு ஒரு தெய்வத்துக்கு ஒரு விஷயத்துக்கும் ஒரு அற்புதம் இருக்கு. ஸோ, இப்ப நெறைய விஷயங்கள் இத பத்தி தெரிஞ்சுட்டோம். ஆனா, அந்த பில்லி சூனியம் பத்தி நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நெனச்சுட்டு கண்டிப்பா, வந்தேன். கண்டிப்பா. நெறைய பேத்துக்கு இப்ப இருக்கிற இந்த பில்லி சூனியம், ஏவல் அப்படின்னு 3 விஷயங்களும் ஒண்ணு தான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ, இது 3மே வேற வேறயா? இல்ல 3மே ஒண்ணு தானா? வேறு. ம். பில்லி சூனியன்றது வந்து வேறு. புரியுதுங்களா? ஒரு குடும்பத்த அழிக்கணும், இப்போ சூனியம் வைக்கணும் அப்டின்னா, ஒரு கர்வம் வைக்கிறாங்க. கர்வம்னா என்ன? அவன் நல்லாவே இருக்கக்கூடாது. பொறாம, சூனியம். உன்னை எதுனா பண்ணணும், உன்ன அழிச்சிரணும். ஏவல் அப்டின்னா,
ஒரு தேவதையை வந்து அகோரமான ஒரு தேவதைக்கு அகோரமா வந்து படையல் போட்டு அதுக்கு என்னென்ன தேவையோ பில்லி கொடுத்து அவங்கள ஏவி விடுறது தான் ஏவல். ம். சூனியம் சூனியம் அப்படியான்னா பேசிக்கிட்டே இருப்பான். நமக்கே தெரியாது. இவன் நல்லவன் நம்ம கூடயே இருப்பான். டக்குன்னு பார்த்தா அவனுக்கு இன்னொருத்தன் கனெக்ஷன் இருப்பான். ம். எல்லாருமே இருப்பாங்க அவனுக்கு. ஐயா நான் போனேன். இவ ரொம்ப பண்றா, இவ ரொம்ப பேசுறா. இவளெல்லாம் அடக்கியே ஆவணும். நம்மகிட்ட பேசிக்கிட்டே. அதான் நான் சொன்னேன்லையா விபூதி போடுறது, குங்குமம் போடுறது, எலுமிச்சை பழம் உடைக்கிறது. சூழ்ச்சி, சூக்ஷமம், சூழ்ச்சி அப்படின்னா மறைமுகமா அடிக்கிறது. ம். ஏவல்னா ஏவுறது. ஓகே. சூனியம் அப்படின்னா தகடுல எழுதி, எல்லா விஷயங்கள் பண்ணி, அந்தந்த தேவதைய கூப்பிட்டு இடுகாட்டுல போய் புதைக்கிறதோ, பில்லி குடுக்குறதோ, இல்ல அங்கேயே அகோரமா உட்கார்ந்து மந்திரங்கள் சொல்லி, அந்த தேவதைக்கு உக்கிரமேத்தி போய் அழிக்க சொல்றது. ம். அதுதான்.